இம்பார்ட்டண்டா சில போயட்ரியோட ஓப்பனிங் லைன்ஸ் சொல்றேன். முடிஞ்சா இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல ஒரு 3 போயட்ரிக்கோ அல்லது ஒரு 5 போயட்ரிக்கோ நம்ம ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பார்க்கலாம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போயட்ரியா இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, எதெல்லாம் லிட்ரேச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கருதப்படக்கூடிய போயட்ரியா இருக்கோ, அந்த போயட்ரியோட ஓப்பனிங் லைன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா கிளாஸ்லயும் ஒரு 3 அல்லது 5 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா The Raven. The Raven by Edgar Allan Poe. Okay, Edgar Allan Poe. So இந்த எட்கர் ஆலன் போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்கர் ஆலன் போ, நதானியல் ஹாத்தோன், இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒர்க் எழுதுவாங்க அப்படின்னா ஒரு டார்க்கர் சைடான ஒர்க்கை தான் எழுதுவாங்க. அதாவது லைஃப் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக என்ன பண்ண மாட்டாங்கன்னா பார்க்க மாட்டாங்க, ஒரு பெசிமிசத்தோடு தான் பார்ப்பாங்க. இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எட்கர் ஆலன் போ இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொமான்டிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ரொமான்டிக்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெசிமிஸ்டிக் ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எழுதக்கூடியது எல்லாமே நெகட்டிவ் சைட் ஆஃப் லைஃப்பை தான் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. ஓகே, இப்போ இந்த ரேவன், எட்கர் ஆலன் போவோட இந்த ரேவன் அப்படிங்கிறதோட ஓப்பனிங் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ மிட்நைட் dreary. Once upon a midnight dreary, while I pondered weak and dreary. Weak and weary. ஓகே, இந்த லைன் தான் ரேவனோட ஓப்பனிங் லைன். எட்கர் ஆலன் போல இருந்து டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எட்கர் ஆலன் போன்னு மட்டும் இல்லாம இந்த ஒரு அவுட்லைனா நீங்க வந்து பெசிமிஸ்டிக் ரொமான்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம டெஃபினட்டா எல்லா நாட்டிலையுமே எதிர்பார்க்கலாம். அதனால எட்கர் ஆலன் போக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எட்கர் ஆலன் போட இந்த ரேவன் அப்படிங்கிற போயத்துல வந்து நெவர் மோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. நெவர் மோர். ஓகேயா, நெவர் மோர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நெவர் மோர் நெவர் மோர் நெவர் மோர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா இவர் சொல்றாருன்னா இவர் சொல்ற மாதிரி இருக்காது. இவர் விரும்பின பொண்ணு வந்து இல்லாம போயிடுவாங்க. அப்போ ஒரு நைட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அப்படி வெளியில மிட் நைட்ல வெளியில பார்த்துட்டே இருக்கிறாரு. வெளியில பார்த்துட்டு தன்னுடைய சோகத்தை எல்லாம் அப்படி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிட் நைட்ல ஒரு ரேவன் வந்து ஒரு அண்டங்காக்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உட்காருது அவரோட ஜன்னல்ல. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. என்னுடைய ஆளை பாத்தியா, அவங்க எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியா என்ன பண்றாரு அப்படின்னா கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆளு கொடுக்கக்கூடிய ஒரே பதில் அந்த காகம் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா நெவர் மோர். ஏன் இந்த நெவர் மோர் அப்படிங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடா வர மாதிரி வச்சிருப்பாரு அப்படின்னா அவரோட ஆளு பேரு லெனோர். ஓகேயா, அதனாலதான் இந்த பர்டிகுலர் நெவர் மோர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரிப்பீட்டடா வச்சிருப்பாரு. ஸோ இந்த போயத்தை வந்து நீங்க இன்னும் கொஞ்சமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிப்பீட்டடா பார்த்துக்கலாம். இப்போ நான் இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய போயம் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம் ஓசிமாண்டியஸ். யார் எழுதியிருப்பா அப்படின்னா பெர்சி பைஷி ஷெல்லி. ஷெல்லி, கீட்ஸ், பைரன், இந்த 3 பேரையும் செகண்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொமான்டிசிசம் அப்படிங்கிறதே யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அந்த ரொமான்டிக் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரீகர்சரா இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராம் அண்ட் ட்ராங்க் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. நம்ம லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தனியா செப்பரேட்டா போடுவோம். லிட்ரரி மூவ்மெண்ட்ல இருந்து டெஃபினட்டா ஒவ்வொரு
நெட்டுக்கும் 2 கொஸ்டின் வந்து உறுதியா கேட்குறாங்க. அதனால நம்ம அதுக்கு ஸ்பெஷலா ஒரு டெடிகேட்டட் கிளாஸ் போடுவோம். ஸோ நீங்க கண்டினியூஸா அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா தெரியும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராம் அண்ட் ரேங்க் மூவ்மெண்ட்னா என்ன, ரொமான்டிசிசம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரொமான்டிசிசம் 1798ல இவங்க வந்து பப்ளிஷ் பண்றாங்க. யாரு, நம்ம வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ட்ரிட்ஜும் லிரிக்கல் பேலன்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வேர்ட்ஸ்வர்த், கோல்ட்ரிட்ஜ், ராபர்ட் சதே இவங்க எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இவங்க ஒரு 15 வருஷம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அடுத்த ஒரு 15 வருஷத்துல செகண்ட் ஜெனரேஷன் ரொமான்டிசிசம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1832 வரைக்கும் நமக்கு ரொமான்டிசிசம் தான் இருக்கு. 1798ல இருந்து 1832 வரைக்கும் நமக்கு ரொமான்டிசிசம் தான் இருக்கு. அதுல முதல் பகுதியில வந்து வேர்ட்ஸ்வர்த், கோல்ட்ரிட்ஜ், சதே இவங்கெல்லாம் வந்துருவாங்க. செகண்ட் பார்ட்ல வந்து ஷெல்லி, பைரன், கீட்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேயா, ரைட். இப்போ இந்த ஓசிமாண்டியஸ் அப்படிங்கிறது ஷெல்லியோட போயம். இந்த போயத்தோட ஓப்பனிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, I met a traveler from an antique land. From an antique land. Who said two vast and trunkless legs of stone. Two vast and trunkless legs of stone. Okay, இந்த who said two vast and trunkless legs of stone அப்படிங்கிறது ஒரே லைன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, I met a traveler from an antique land who said two vast and trunkless legs of stone அப்படிங்கிற லைன் தான் ஆக்சுவலா ஓசிமாண்டியஸ் அப்படிங்கிற ஷெல்லியோட போயத்தோட ஓப்பனிங் லைன்ஸ். அடுத்து பார்க்க போறது பிரபலமா நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, தி ரோட் நாட் டேக்கன். தி ரோட் நாட் டேக்கன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் வேற, ராபர்ட் பர்ன்ஸ் வேற, ராபர்ட் பர்டன்ஸ் வேற. ஓகேயா, ராபர்ட் ஃப்ராஸ்ட், ராபர்ட் பர்ன்ஸ், ராபர்ட் பர்டன்ஸ். இந்த 3 பேருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடியவங்க. அதே நேரத்தில் இந்த 3 பேருமே இம்பார்ட்டன்டான ரப்பர். இப்போ லாஸ்டா முடிஞ்ச நெட்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இவற்றுள் எந்த எழுத்தாளர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுல இவங்க 3 பேர் பேரை கொடுத்திருந்தாங்களா இல்ல இவங்க 2 பேர் பேரை கொடுத்து இன்னும் 2 பேர் பேர் கொடுத்திருந்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆன்சர் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா ராபர்ட் பர்ன்ஸ். ஓகே, ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து நமக்கு அமெரிக்காக்காரர்னு நினைக்கிறேன். சரியா, ராபர்ட் பர்டன்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நீங்க கீழே வந்து அந்த கமெண்ட்ல வந்து போட்டு விடுங்க. ஓகே, ரைட். அப்ப இந்த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல 2 பாதையில ஏதோ ஒரு பாதையை வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். அது எந்த பாதை? ஒரு பாதை எல்லாருமே போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதை, இன்னொரு பாதை வந்து யாருமே போகாத பாதை. ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து பெரிய அளவுல யாருமே போகாத பாதையா இருக்கக்கூடிய எழுத்தாளன் அப்படிங்கிற ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திக்கிறாரு, கடைசியில அவர் அதை தேர்ந்தெடுத்ததுனால எவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடியதா தான் த ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற இந்த போயத்தோட சம்மரி மாதிரி. ஓகேயா, டூ ரோட்ஸ், இது ரொம்ப ஃபேமஸான லைன். ஓகேயா, டூ ரோட்ஸ் டைவர்ஜ் அட் in a yellow wood. Two roads diverged in a yellow wood, and sorry, I could not travel both. Okay, two roads diverged in a yellow wood, and sorry, I could not travel both. நான் போற வழியில 2 பாதை இருக்கு, அதுல எந்த பாதை போறது, 2 பாதையில என்னால போக முடியாது, ஏதோ ஒன்னதான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு. ஓகேயா, ஓகே, ரைட். இப்போ இந்த 3 என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல வரக்கூடியதா என்ன பண்ணிக்கங்க, நல்லா மைண்ட்ல ஏத்திக்கங்க. ஏன்னா நம்ம எல்லா கிளாஸ்லயுமே ஒரு 3 போயட்ரி பார்த்தோம் அப்படின்னா கடைசியில ஒரு 10 கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 30 போயட்ரியோட ஓப்பனிங் லைன் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நோம் சாம்ஸ்கி. லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எழுத்தாளர். அதே நேரத்துல லிட்ரேச்சர்ல இவர் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் படிக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து இவரை அதிகமா கோட் பண்ணுவோம். லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ், ஓகேயா, லேட் அப்படின்னு சொல்லுவாங்க, LAD. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே அதோட மூளைக்குள்ள லேட், லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ்ன்னு ஒன்று ப்ரீ டிஃபைன்டாவே இருக்கும். அப்போ அந்த குழந்தை அந்த டிவைஸ் மூலமாவே என்ன பண்ணிக்கும், தன்னை சுத்தி இருக்கக்கூடிய லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணி தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கத்துக்கும். இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல்ரெடி லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் நம்ம மண்டக்குள்ள இருக்கு, குழந்தையோட மண்டக்குள்ள இருக்கு, அதை வச்சுதான் அது கத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி ஜான் லாக்னு ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டேபுலா ரசா அப்படின்னு ஒரு தியரி சொல்லியிருப்பாரு. டேபுலா ரசா, டேபுலா ரசா அப்படின்னா ஒரு எம்டி ஸ்லேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டேபுலா ரசானா எம்டி ஸ்லேட்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டுமே நெட்ல கேட்டதுதான். டேபுலா ரசாங்கிற தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் அப்படிங்கிறது லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ் அப்படிங்கிற அந்த தியரியோட கான்செப்டை ஃபார்ம் பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேட் அப்படின்னா நோம் சாம்ஸ்கிக்குள்ளது லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ். டேபுலா ரசா அப்படின்னா ஜான் லாக்கோடது எம்டி ஸ்லேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது எம்டி ஸ்லேட்டா தான் பிறக்குது. பட் அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொன்றா கத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா ஜான் லாக் அப்படிங்கிறவர் டேபுலா ரசா அப்படிங்கிற தியரியில வந்து சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ இந்த நோம் சாம்ஸ்கியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹி இஸ் அன் அமெரிக்கன், அமெரிக்காக்காரரு. என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா ஹி இஸ் அன் லிங்குவிஸ்ட், சரியா, மொழியியலாளர். தத்துவமும் பேசுவாரு, நிறைய தத்துவம் பேசக்கூடியவர். அப்புறம் காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட், இது ரொம்ப முக்கியம். ஓகே, காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட். காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட்னா நம்மளுடைய மூளையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, காக்னிட்டிவ் சைக்கோமோட்டார் அந்த மாதிரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஒருவேளை நீங்க பிஎட் படிக்கிறதா இருந்ததுன்னா. இதுல இந்த காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட் அப்படின்னா மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, மூளை என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து ஒத்துழைக்குது, என்னென்ன மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் படிக்கக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட், ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க தான். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருடைய மூளைக்குள்ளேயும் பிறக்கும் போதே லாங்குவேஜ் அக்யூசிஷன் டிவைஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. ஓகே, அடுத்து இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு ஹிஸ்டாரியன், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். போதும், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இவரை பத்தி நமக்கு மெயினா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் எந்த நாட்டுக்காரர், அமெரிக்காக்காரர். இவர் காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட். இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்க இவரை பத்தி ஓரளவுக்கு தரவா தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். டெஃபினட்டா இவரை பத்தின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கிடைச்சிடும். ஓகே, இப்போ இவர் சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இவர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா he is the father of modern linguistics. Who is the father of modern linguistics ன்னு கேட்டா சிம்பிள், the answer is Noam Chomsky. ஓகே, father of modern linguistics னா நோம் சாம்ஸ்கி. இது எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி இந்த காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டா காக்னிட்டிவ் சயின்ஸ்னு ஒரு புது ஃபீல்டு உருவாச்சு இவருடைய காலகட்டங்கள்ல. அதாவது ஒரு 1950க்கு அப்புறம் தான். ஏன்னா இவர் வந்து வாழ்ந்ததே இப்போ ரீசெண்டா தான் இவர் இறந்திருப்பாரு. ஒரு 2008-10 அந்த டைம்ல தான் இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இறந்திருப்பாரு. 1950ல இருந்து 2000 சம்திங் வரைக்கும் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேயா, அப்போ இவரோட டைம்ல காக்னிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு புதுசா உருவாகுது. அந்த ஃபீல்டு உருவாகிறதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா நோம் சாம்ஸ்கிக்கு இருக்கு. அப்ப நோம் சாம்ஸ்கி வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ். அதே நேரத்துல காக்னிட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை உருவாகிறதுல இவருடைய பங்கு முக்கியமானதா இருக்கு. ஓகேயா, இப்போ இவரோட தியரிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ் தியரிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவரோட லிங்குவிஸ்டிக்ஸ் தியரிஸ் எல்லாம் யூனிவர்சல் கிராமர், டிரான்ஸ்ஃபர்மேஷனல், ஜெனரேட்டிவ். ஸ்பெல்லிங் வந்து பாத்துக்கோங்க சரியா, நான் கொஞ்சம் டைப்பிங்ல கொஞ்சம் இதுதான். ஜெனரேட்டிவ் கிராமர்,
டிரான்ஸ்ஃபர்மேஷனல். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர், இததான் டிஜி கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறது எந்த ஒரு லிங்குவிஸ்டோட ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டிருக்காங்க, டிஜி கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு ஆன்சர் வந்து நோம் சாம்ஸ்கி தான். அடுத்து மினிமலிஸ்ட் ப்ரோக்ராம். மினிமலிஸ்ட் ப்ரோக்ராம், இந்த 3 டேர்மே இவரோட என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிலேட் பண்ணி வச்சுக்கணும். என்னெல்லாம் அப்படின்னா, நோம் சாம்ஸ்கின்னு சொன்னா யூனிவர்சல் கிராமர் வரணும், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜெனரேட்டிவ் கிராமர் வரணும், அடுத்து மினிமலிஸ்ட் ப்ரோக்ராம். இந்த 3மே நமக்கு ஞாபகம் வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு சென்டென்ஸ் வந்து காயின் பண்ணியிருப்பாரு. இந்த சென்டென்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே நெட் ஓரியன்டாக தான் போறேன், எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்லலை. அதனால நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நான் ஒருவேளை அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லாம விட்டேன்னா கூட அந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆக்சுவலாக கலரில் COLOR அப்படின்னு தான் போடுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் COLOUR தான். ஓகே, கலர்லெஸ் கிரீன் ஐடியாஸ் ஸ்லீப் ஃபியூரியஸ்லி. கலர்லெஸ் கிரீன் ஐடியாஸ் ஸ்லீப் ஃபியூரியஸ்லி. இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா, சின்டாக்டிக்கலா இந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு தப்புமே கிடையாது. சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் இருக்கு, அப்படின்னாலே நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு, நமக்கு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கு நமக்கு இதுல. இது எல்லாமே இருந்தா கூட, ஆப்ஜெக்ட் இல்ல இதுல ஆக்சுவலா, இது எல்லாமே இருந்தா கூட, ஆனா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு சென்ஸோட இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த சென்ஸுமே இல்லை. ஓகே, அந்த சென்டென்ஸ் வந்து ஏதாவது ஒரு சென்ஸா இருந்தது அப்படின்னா கிராமட்டிக்கலா அந்த சென்டென்ஸ் கரெக்ட். பட் சின்டாக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எந்த ஒரு சென்ஸையுமே, எந்த ஒரு அர்த்தத்தையுமே கொடுக்கலையே அந்த சென்டென்ஸ். இந்த அர்த்தத்தை கலர்லெஸ் கிரீன் ஐடியாஸ் ஸ்லீப் ஃபியூரியஸ்லி, கலர்லெஸ்ஸா ஆனா கிரீன் ஐடியாஸா அது தூங்குதான், ஃபியூரியஸா தூங்குதான். புரியுதா? அப்போ இது வந்து என்ன சொல்ல, என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஒரு சென்டென்ஸா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சென்டென்ஸை பாத்தீங்க அப்படின்னா கிராமட்டிக்கலா அந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை கிராமட்டிக்கல். ஆனா சின்டாக்டிக்கலா இந்த சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஒரு சென்சிபிளான மீனிங்கை கொடுக்கல. அப்போ இந்த பாயிண்ட் அவர் எந்த புக்ல சொல்றாரு அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இந்த பாயிண்ட் அவர் எந்த புக்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னா சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது இவர் எழுதுனதுல இம்பார்ட்டன்டான புக்கு. 1958ல எழுதியிருப்பாரு. இயர் வந்து எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க, சரியா? 1958 அல்லது அதுக்கப்புறமா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இந்த சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து இவரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் தான் இவர் எதை காயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நிறைய சென்டென்சஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கு, ஆனா சின்டாக்டிக்கலா எந்த ஒரு சென்ஸையுமே அது கொடுக்காத மாதிரி இருக்கு, இப்படிதான் லாங்குவேஜ் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? நோம் சாம்ஸ்கி சொல்லியிருக்காரு. நோம் சாம்ஸ்கி சொல்லியிருக்காரு. ஓகே, ரைட். அடுத்து சாம்ஸ்கி ஹைரார்கி அப்படின்னு ஒன்று உண்டு. சாம்ஸ்கி ஹைரார்கி, சாம்ஸ்கி ஹைரார்கி. ஓகே, சாம்ஸ்கி ஹைரார்கி இந்த பர்டிகுலர் டேர்மை எப்போ காயின் பண்ணியிருப்பாரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1956ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஒரு 4 விஷயம். ஓகே, 4 விஷயம்னா என்னலாம் அப்படின்னா, டைப் 4 டைப் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொல்லுவார். டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3. சரியா? டைப் 0, டைப் 1, டைப் 3, சாரி டைப் 2, டைப் 3. இவ்வளோ ஈஸியாவா அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டால் அவர் இவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்காரு. பட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் படிக்கணும். இந்த டைப் 1 கிராமருங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர். டைப் 1, டைப் 0 கிராமர்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர். சரியா? டைப் 1 அப்படின்னா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர். டைப் 2 அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். டைப் 3 வந்து ரெகுலர் கிராமர். நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ்ல உள்ளது சிம்பிளா ரெகுலர் கிராமர். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ
கிராமர் அப்படின்னா கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அந்த கிராமர் அமையாது. அதே இது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒரு கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா கிராமர் வந்து அமையும். அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் அப்படின்னா எல்லா ஃபார்மல் கிராமருமே என்னதான் அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் தான், அப்படிதானே? ரைட், ஓகே. ஸோ அப்போ இந்த நாலுமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப் 0ன்னா என்ன, டைப் 1ன்னா என்ன, டைப் 2ன்னா என்ன, டைப் 3ன்னா என்ன. UCCR அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? UCCR USSRன்னு சொல்லுவோம் தெரியுமா? ரஷ்யாவோட பேர் ஃபுல் நேம் வந்து USSR தான், யுனைடெட் சோவியத் சம்திங் ரஷ்யா அப்படின்னு வரும். செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி வாய்ப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க. அந்த USSR அப்படியே மாற்றி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா UCCR அப்படின்னு வச்சுக்கோங்க. UCCR அப்படிங்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா சாம்ஸ்கி ஞாபகம் வரணும். சாம்ஸ்கியோட எந்த பர்டிகுலர் டேர்முக்கு கீழே இதை காயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாம்ஸ்கி ஹைரார்கி அப்படிங்கிறதுக்கு கீழே காயின் பண்ணியிருப்பாரு. 1950 ஓகே, தேங்க்யூ 1957ல சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, ரைட், பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வெரி குட், ரைட். ஸோ சாம்ஸ்கியோட ஹைரார்கியில் இந்த 4 டைப் ஆஃப் கிராமர் இருக்கு. 4 டைப்னோடனே நீங்கள் 1 2 3 4 போட்டக்கூடாது, 0 1 2 3 அப்படிங்கிறதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பிக்கணும். ஓகேயா? ஸோ அடுத்து பார்க்க போறவர் யாரு அப்படின்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ். ஏன் ஐஏ ரிச்சர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூ கிரிட்டிசிசம் இருக்குல்ல, இந்த நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யார் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்காற்றியிருப்பா அப்படின்னு சொன்னால் இந்த ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வந்து வகிச்சிருப்பார். அப்போ இந்த நியூ கிரிட்டிசிசம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். நியூ கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் 1900 சம்திங் வரைக்கும், ஒரு 1923 அந்த 20th செஞ்சுரியோட பிகினிங் வரைக்கும் ஒரு லிட்ரரி ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி கிரிட்டிசைஸ் பண்றதா இருந்தா அந்த ஆத்தரோட சேர்ந்து அவரோட ஹிஸ்டாரிக்கல் பயோகிராபிக்கல் எல்லா விஷயத்தையும் எடுத்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா நியூ கிரிட்டிசிசத்தை பொறுத்த மட்டும் ஒரு புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்து அதை மட்டும் பத்தி பேசி அந்த ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அந்த ஆத்தரை வச்சு அந்த ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் நியூ கிரிட்டிசிசம். உதாரணத்துக்கு ஐஏ ரிச்சர்ட்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய போயம் எல்லாத்தையும் எடுத்து அதுல அவருடைய பேரை அவ்வளோத்தையும் எடுத்துட்டு டைட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த போயத்துல உள்ள வரிகளை மட்டும் என்ன பண்றாரு அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களோட பேப்பரை வாங்கி பாக்குறாரு. அவங்க யாருமே பெரிய அளவுல என்ன பண்ணல அப்படின்னா நல்லா இருக்கு ஆஹோ ஓஹோ அப்படின்லாம் என்ன பண்ணல, புகழ்ந்தெல்லாம் எழுதல. இந்த பேப்பர்லாம் ஓரமா வச்சுட்டு திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய பேரையும் போட்டு அந்த போயத்தோட டைட்டில் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இதை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. இப்போ இதை பார்த்தோன்னே இதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேப்பர் எழுதி வாங்கும்போது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆஹா அவ்வளவா எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காரு ஷேக்ஸ்பியரை பாரு, அந்த இடத்துல கவித்துவமா எழுதியிருக்காரு, அந்த இடத்துல நிக்கிறாயா அப்படின்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துலதான் ஐஏ ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி நான் முதல்ல கொடுத்ததும் இவரோட போயம் தான், ரெண்டாவது கொடுத்ததும் இவரோட போயம் தான். முதல்ல நான் யாரோட ஒர்க்கை கொடுக்குறேங்கிறதையே சொல்லாம உங்ககிட்ட கொடுத்தேன், அப்ப நீ வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா இது பெரிய அளவுல புகழ்ந்து பேசல. ரெண்டாவது நான் இவரோட ஒர்க்கை தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன பண்ற அப்படின்னா புகழ்ந்து பேசுற. அப்ப நீ எடுத்திருக்கக்கூடிய கிரிட்டிசிசம், நீ இந்த ஒர்க்கை பத்தி பண்ணிருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது நேர்மையான விமர்சனமா இருக்காது, ஒரு பயஸ்டா தான் இருக்கு. இன்னவர் வந்து பெரிய ஆளா இருக்கிறாரு, இந்த ஆள் வந்து பெரிய ஆளா இருக்கிறாரு, அதனால இவர் நல்லா தான் எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா அவரை உயர்த்தி பேசி அவருக்கு வந்து ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கிற. அப்போ ஒரு புக் ஒரு ஒர்க்கை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ஆத்தருக்காக அதை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அந்த கிரிட்டிசிசம் வந்து பயஸ் இல்லாத கிரிட்டிசிசமா இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் தான் உங்களோட ஒட்டுமொத்த உலகமே. நீங்க டெக்ஸ்ட்னா அந்த புக் அந்த ஒர்க், ஓகேயா? அது போயமா இருக்கலாம், எஸ்ஏயா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், ஷார்ட் ஸ்டோரியா இருக்கலாம். அது எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை தான் நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு டெக்ஸ்ட் வந்து என்ன உனக்கு சொல்லணுமோ அதை அவ்வளோத்தையும் சொல்லிடுது. அப்போ நீ அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதோ அதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை நீ கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த ஆத்தருடையோ அந்த ஆத்தரை பத்தியோ அந்த ஆத்தருடைய ஹிஸ்டரியை பத்தியோ என்ன பண்ணக்கூடாது, மைண்ட்ல ஏற்றக்கூடாது.
அது நமக்கு தேவையில்லை. அப்ப நீ பண்ணக்கூடிய கிரிட்டிசிசம் வந்து எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஓரியன்டான கிரிட்டிசிசமா மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஆத்தரை வச்சு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஐஏ ரிசர்ச் வந்து சொல்லுவாரு. இந்த ஐஏ ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா the meaning of meanings இந்த ஒர்க் வந்து ஞாபகம் வரணும். ஓகே, the meaning of meanings அப்படிங்கிற ஒர்க் வந்து ஞாபகம் வரணும். யாரோட இதை கம்பைன் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னா இட் இஸ் கம்பைன்டு வித் C.K. ஆக்டன். C.K. ஆக்டன் அப்படிங்கிறவரை கூட கம்பைன் பண்ணி the meaning of meanings அர்த்தத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருப்பார். இந்த ஒர்க் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செமாண்டிக்ஸ்னு ஒரு ஒர்க் உண்டு. செமாண்டிக்ஸ்னு ஒரு ஃபீல்டு உண்டு. செமாண்டிக்ஸ் மீனிங்கை பத்தி படிக்கக்கூடிய ஃபீல்டு. ஓகேயா, அந்த மீனிங்கை பத்தி படிக்கக்கூடிய அந்த செமாண்டிக்ஸ்ங்கிற ஃபீல்டு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததே the meaning of meanings அப்படிங்கிற ஒர்க் தான். இந்த ஒர்க்கை யார் எழுதியிருக்காருன்னா ஐஏ ரிசர்ச் எழுதியிருக்கிறாரு. யாரு கூட சேர்ந்து எழுதியிருப்பாரு அப்படின்னா C.K. ஆக்டன் கூட சேர்ந்து எழுதியிருப்பாரு. இப்போ இந்த C.K. ஆக்டனை பத்தி ஒரு நெட்ல ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு 2 நெட்டுக்கு முன்னாடி தான் கேட்டிருந்தாங்க. பேசிக் இங்கிலீஷ், பேசிக் இங்கிலீஷ்ங்கிற கான்செப்டை யார் பேசியிருப்பா அப்படின்னு கேட்டா C.K. ஆக்டன். ஓகேயா, C.K. ஆக்டன் அப்படிங்கிறவர் தான் பேசியிருப்பாரு. பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா C.K. ஆக்டன் அப்படிங்கிறவர் ஞாபகம் வந்துடணும். இது எந்த புக்? இந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா பேசிக் இங்கிலீஷ் a general introduction with rules and grammar. ஓகேயா, பேசிக் இங்கிலீஷ் a general introduction with rules and grammar 1930ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய இயர் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா திருப்பி ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் ரெஃபர் பண்ணதுல ஒரு மாதிரி இருக்கலாம், நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒரு மாதிரி இருக்கலாம். பட் அந்த இயர் அப்ராக்சிமேட்டா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களால என்ன பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்கறதா இருந்தா மேட்ச் அப்ல தான் கேட்பாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே கமிங் பேக் டு தி பாயிண்ட்ஸ். இவரோட அதுக்கப்புறம் உள்ள இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இப்போ இந்த ஒர்க் வந்து C.K. ஆக்டனோட முடிஞ்சிருது. ஓகே, அந்த பேசிக் இங்கிலீஷ் a general introduction with rules and grammar அப்படிங்கிறது வந்து C.K. ஆக்டனோட முடிஞ்சிருது. இப்போ நான் இதுக்கப்புறம் பேச போறது வந்து யாரோட ஒர்க்கை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இவர் ஐஏ ரிசர்ச்சோட ஒர்க். இவரோட ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு இவரோட ஒர்க்கை வந்து இப்படி கேட்டிருக்காங்க. அது என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து இப்போ அதிகமாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இயரோட சேர்த்து எல்லாத்தையும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, C.K. ஆக்டன் த மீனிங் ஆஃப் மீனிங் அப்படின்னு 1923ல சாரி ஐஏ ரிசர்ச் வந்து த மீனிங் ஆஃப் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை C.K. ஆக்டன் கூட சேர்ந்து 1923ல பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் 1924ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் ஒரு ஒர்க் 1924ல பப்ளிஷ் பண்றாரு. ஓகே, 1924ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் யாரோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிராக்டிக்கல் கிரிட்டிசிசமும் ஐஏ ரிசர்ச்சோட ஒர்க் தான். எப்போ பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 1929ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகே, அடுத்து த பிலாசபி ஆஃப் ரெட்டோரிக். த பிலாசபி ஆஃப் ரெட்டோரிக் வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை செக் பண்ணி கீழே சொல்லிருங்க. ஓகே, ரைட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம், பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம், த பிலாசபி ஆஃப் ரெட்டோரிக், த மீனிங் ஆஃப் மீனிங். இந்த 4மே இவரோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகே, அடுத்து இவர் கூட சேர்ந்து இன்னொரு ஒர்க் 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதுறாங்க.
the foundation of aesthetics. நம்ம இந்த கிளாஸ்ல நீங்க ஐஏ ரிசர்ச்சை தரவு பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். aesthetics, the foundation of aesthetics. இந்த ஒர்க்கை யாரு கூடலாம் சேர்ந்து எழுதுறாரு அப்படின்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ், சிகே ஆக்டன் கூட, சிகே ஆக்டன், ஜேம்ஸ் வுட்னு ஒருத்தர். ஓகே, ஜேம்ஸ் வுட்னு ஒருத்தர். அடுத்து ஐஏ ரிச்சர்ட்ஸ். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் என்ன ஒர்க் எழுதுறாங்க அப்படின்னா the foundation of aesthetics அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து சொல்றாங்க. அந்த ஈஸ்தட்டிசிசம் அப்படிங்கிற பிரின்சிபலுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதுல இந்த ஒர்க்கும் ஆக்சுவலா ஒண்ணுதான். ஆக்சுவலா ஈஸ்தட்டிக்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த ஈஸ்தட்டிக் மூமெண்ட் இல்லாம பர்பஸ்ஃபுல்லா ஒரு ஒர்க் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் அப்படிம்பாங்க. ஒரு போயம் எழுதுறீங்களா, அந்த போயத்தோட முடிவில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த டீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ சிலர்லாம் படம் பார்க்கும்போது எந்த லாஜிக்கும் பார்க்கக்கூடாதுப்பா, ஜாலியாக பார்த்துட்டு வரணும், என்டர்டைன்மெண்ட் அந்த 3 மணி நேரம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து ஈஸ்தட்டிக் சென்ஸ் உள்ளவங்க. அதே இது ஒரு படம் பார்க்குறோமா, அந்த படம் பார்த்துட்டு முடியும் போது ஒரு டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். philosophy of rhetoric வந்து 1936. வெரி குட், தேங்க்யூ. ரைட். ஒரு படம் பார்க்குறோமா, அந்த படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கு டேக் ஹோம் மெசேஜா ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாதிரி இந்த லிட்ரேச்சரை வந்து நம்ம 2 வகையா எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஆர்ட் ஃபார் லைஃப் சேக், அவங்க வந்து ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இன்னொன்று வந்து ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக். சரியா? அந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் சேக் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மோட்டோ தான் ஈஸ்தட்டிசிசம் அப்படின்னு ஒரு மூமெண்ட்டோட மோட்டோ மாதிரி. ஓகே, அந்த ஈஸ்தட்டிசிசம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா வால்டர் பேட்டர், ஆஸ்கர் வைல்டு, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே ஞாபகம் வரணும். அடுத்து த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈஸ்தட்டிக்ஸ்னு சொன்னா யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா சிகே ஆக்டன், ஜேம்ஸ் வுட், ஐஏ ரிச்சர்ட்ஸ், இந்த 3 பேருமே ஞாபகம் வரணும். இதை இப்படி கூட கேட்கலாம், which of the following, who of the following was not actually one of the writers of the foundation of aesthetics அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 3 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு சிகே ஆக்டன், ஜேம்ஸ் வுட், ஐஏ ரிச்சர்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அப்ப 4ஆவதா ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் யார் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈஸ்தட்டிக்ஸ் ஒர்க்கை எழுதல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு சிகே ஆக்டன், ஜேம்ஸ் வுட், ஐஏ ரிச்சர்ட்ஸ் 3 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா தான் இந்த ஆளு இன்னொருத்தர் வந்து எழுதல அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கெஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இந்த மீனிங் ஆஃப் மீனிங் அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா, அந்த மீனிங் ஆஃப் மீனிங்கோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மீனிங் ஆஃப் மீனிங்ஸ் யார் கூட சேர்ந்து எழுதினாருன்னு பார்த்தோம், சிகே ஆக்டன் கூட சேர்ந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன் ஃபுல் டைட்டில் எப்பவும் தெரியணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஃபுல் டைட்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு ஆடட் அட்வான்டேஜ். எதுக்கு ஆடட் அட்வான்டேஜ்னா அதில் இருக்கக்கூடிய சப்டைட்டில் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் வருவாங்க. நம்ம முடிஞ்சா சப்டைட்டில்ஸ்க்கு தனியாக ஒரு கிளாஸ் போடுவோம். ஏன்னா முந்தியெல்லாம் சப்டைட்டில்ஸ்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் 2018க்கு அப்புறம் பெரிய அளவில் சப்டைட்டில்ஸுக்கு கொஸ்டின் கேட்கல. ஒரு 4 நெட்டுக்கு ஒருக்கா அல்லது 3 நெட்டுக்கு ஒருக்கா வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் பமீலா, அப்போ விர்ச்சுவல் ரிவார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப அந்த ஏபிசி கொஸ்டின் மாதிரி. அதனால அந்த ஏபிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ 4 நெட்டுக்கு ஒருக்கா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்கறாங்க. கேட்கவே இல்லை அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லிட முடியாது, பட் 4 நெட்டுக்கு ஒருக்கா வந்து கேட்கறாங்க. Okay, the meaning of meanings ஓட full title வந்து a study of the influence of language upon thought and of science. சிம்பாலிசம். ஓகே, இதுதான் எதோட ஃபுல் டைட்டில் அப்படின்னா the meaning of meaning அப்படிங்கிறதோட ஃபுல் டைட்டில். செமாண்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து ஒரு அடிப்படையா இருந்தது. யாரோட சேர்ந்து எழுதியிருப்பாருன்னா சிகே ஆக்டனோட 1923 வந்து எழுதியிருப்பாரு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒர்க் மட்டும் இவரோட ஒர்க்கு பார்த்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கு தான் அதுவும். General Basic English Dictionary.
பேசிக் இங்கிலீஷ்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா சிகே ஆப்டன் ஞாபகம் வந்துடணும். ஓகே, இந்த ரெண்டு ஒர்க்குமே யார் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுனதுதான் அப்படின்னா ஐஏ ரிச்சர்ட்ஸும் சிகே ஆப்டனும் சேர்ந்து எழுதுனதுதான். ஐஏ ரிச்சர்ட்ஸும் சிகே ஆப்டனும் சேர்ந்து எழுதுனதுதான் தி ஜெனரல் பேசிக் இங்கிலீஷ் டிக்ஷனரி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கைடு டு பேசிக் இங்கிலீஷ். இந்த ரெண்டுமே இவங்க வந்து சேர்ந்து எழுதுனதுதான். எதுக்காக இந்த ரெண்டையும் வந்து இவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க, இந்த ரெண்டு ஒர்க்கையும் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷை ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜா எடுத்துட்டு போகணும். ஒரு 850 வேர்டு இருந்தாலே போதும், நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுதான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவங்க எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. சரியா, இங்கிலீஷை ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜா டெவலப் பண்ணணும்னு இவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்காக இவங்க ரெண்டு பர்டிகுலர் ஒர்க் எழுதுறாங்க. அந்த ஒர்க் பேர் என்னன்னா தி ஜெனரல் பேசிக் இங்கிலீஷ் டிக்ஷனரி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கைடு டு பேசிக் இங்கிலீஷ்னு அரௌண்ட் 1938 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்லக்கூடிய எல்லா ஏரியாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே செக் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே இவரை பத்தின ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்.